இன்றைக்கி குக்கரில் டீ கேக் செய்யலாமா? அது செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் சுகர், 1/4 கப் அன்சால்டட் பட்டர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி நல்லா பீட் ஆகி வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாம் ஒன்றா செய்கிற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம். அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததும் 1/4 கப்பு பால் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா 1/4 கப் ரிஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு 1 கப் மைதா மாவை 2 பேட்சாக சேர்த்து பிரித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பதம் சரியாக இருக்கும். இப்போ இது ஒரு பேக்கிங் பேனில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். நம்ம பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு அடிக்கனமான குக்கரை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது உள்ளே தூக்கி வச்சுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு குக்கரை கேஸ் கட் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு 25 to 30 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா செம்ம ஸ்பாஞ்சியான டீ கேக் ரெடி. இப்போ இதை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக செம்ம சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் காவ்யா குக்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.